புரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மர்ஹூம் ஜாக்குனுடைய முக்கிய மார்க்க பிரச்சாரர் ஓவை அய்யூப் அவங்கள பத்தி ஒரு யூடியூப் வந்து ஒன்று வச்சு ஃபேஸ்புக் எல்லாம் வருது அந்த மேட்ரு. அதாவது கடன் சம்பந்தப்பட்ட மேட்ரு. அதாவது அய்யூப் அவங்க இறந்துட்டாங்க, மூத்தாயிட்டாங்க. எல்லா உஸ்மானத்துல அவருடைய பாத்திரம் பண்ணிக்க நம்ம துவா செய்யணும். ஆனா அதே சமயத்துல அவங்க வந்து கடன் பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய் அளவு கடன் பட்டுட்டாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த மெசேஜ்ல பார்த்தோம். அப்போ அந்த 80 லட்சம் ரூபாய் எப்படி அவங்க கடன் பட்டாங்கன்னாக்கா, ஹஜ்ஜினுடைய இதை அவங்க நடத்தியிருக்காங்க. முதல்ல ஹஜ்ஜி நடத்தி அது ஒரு சக்சஸ் ஆகணும்னா அந்த இதை வந்து அவங்க இன்னொருத்தவங்க வந்து வித்துட்டாங்க. வித்துட்டு 2வது தடவை வந்து இதை ஹஜ்ஜி இதை கண்டினியூ பண்ணும் போது ஒரு 30 பேரோ ஏதோ ஹஜ்ஜிக்கு ரெடி பண்ணி ஒரு ஆளுக்கு 3,30,000 அளவுக்கு பேசி அதை அவங்க ரெடி பண்ணி அந்த 30 பேரையும் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கூட்டி கொடுக்க போயிருக்காங்க. அதுவும் அவங்க கொடுக்க போற அந்த ஹஜ்ஜி கமிட்டியில உள்ளவங்க, அந்த ஹஜ்ஜி நிர்வாகம் டிராவல்ஸ் ஏஜென்ட் யாருன்னா இவங்களுக்கு அறிமுகமானவங்க தான். அவங்க வந்து திடீர்னு வந்து இப்ப என்கிட்ட சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க படிக்குது. உடனே இவர் வந்து என்னடா செய்யுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து இன்னொரு ஹஜ்ஜி கமிட்டி டெல்லியில உள்ள ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து எப்படியாவது இந்த தடவை நம்ம குரூப் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி படாத பாடு பட்டிருக்காரு. அது பட்டோன்னா அந்த லேடி வந்து ஏமாத்திட்டாங்க பிள்ளைக்குது. அந்த ஏமாத்துல பணம் போய் சிக்கிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. இப்ப இவர் கடனாளி ஆயிட்டாரு. இப்ப இவரை நம்பி பணம் கொடுத்தவங்க ஹஜ்ஜிக்கு உள்ளவங்க அப்படியே நிக்கிறாங்க. இதான் மேட்ரு. இதை வந்து இவங்க சொல்றாங்க. யாரு? இவங்க குடும்பத்துல 3 பேரு பிளஸ் ஒரு 5-6 கமிட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த கடனுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்றவங்க பேசுறாங்க. அதுல ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டுதான் பேசுறாரு. அவருடைய போட்டோவை நான் புடிச்சு வச்சிருக்கேன். இதே மாதிரி கடன் பட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அடக்கம் பண்ண அன்னைக்கு அந்த கபர்ஸ்தான்ல வந்து நமது மதிப்புக்குரிய ராமத்துலாய் மர்கஸ், புதுப்பேட்டை மர்கஸ் உள்ள ஜாக்குள்ள மர்கூல ராமத்துலாவுங்க அந்த ஒரு பயான் ஒன்று பண்றாங்க. பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு கடனாளி ஆக்குறாரு. யாரெல்லாம் கடன் பட்டிருக்காங்களோ, கடன் கொடுத்தாங்கன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா இவர் நம்மளுடைய சகோதரர் அப்படின்னு அவர் உருக்கமான ஒரு பயணம் ஒண்ணு பண்ணாங்க. அதே சமயத்துல அடுத்தது வந்து என்னுடைய பர்சனல் என்னோட மதிப்பு ரொம்ப மரியாதைக்குரிய மதனி சாமி, கமால்தீன் மதனி, அவர் ரொம்ப உருக்கமா இவருடைய மேட்டரை பத்தி அவங்களும் ஒரு பயன் பண்ணாங்க. இதே மாதிரி வந்து இவர் குல்கை சகோதரர்கள் நமக்காக வந்து நிறைய மார்க்கப்பணி செய்தவர். அதனால இவர் வந்து ஏகப்பட்ட ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டாரு. சில சிக்கல் வந்து வந்தது. அது நம்ம எல்லாம் முன்னிட்டு அதுக்குள்ள ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதனால யாரெல்லாம் இதுபடி நடந்தாங்களோ, கடன் பட்டு நடந்தாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி அவங்களும் சமாளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமா சொன்னாங்க. இப்ப இந்த மெசேஜ் வந்து பார்த்த உடனே இவங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் போட்டு இவர கடனை அடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுதான் ஃபேக்டரி. இதுல என்ன என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆசை இல்லாதவங்க இல்லை, வியாபாரம் பண்ணணும். இன்னைக்கு வந்து ஹஜ்ஜை வந்து முழுக்க பிசினஸ் ஆக்கிட்டாங்க. எல்லாருமே ஹஜ்ஜை பிசினஸ் ஆக்கிட்டாங்க. அவங்களோட பேச்சு திறனை வச்சு ஒரு டெம்ப்ட் உண்டாக்குறாங்க. அதாவது வந்து பணம் இருக்கோ இல்லையோ, ஹஜ்ஜுக்கு பண்ணிட்டு ஹஜ்ஜை பண்ணி சொல்ல சொன்னா சின்ன வயசுக்காரங்க கூட ஹஜ்ஜு பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து கடனை வாங்கி ஹஜ்ஜு செய்யற அளவுக்கு இவங்களுடைய பேச்செல்லாம் இருக்கிறதால இந்த ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப ஓரளவு ஹெல்த்தி பணம் உள்ளவன் தான் ஹஜ்ஜு கடமை இல்ல. இவங்களோட பயம் எல்லாம் டெம்ப்ட் பண்றதால எப்படியாவது நம்ம தடவை ஹஜ்ஜுக்கு பண்ணிடணும், ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு பண்ணிடணும், வயசா விட்டா ஹஜ்ஜுக்கு பண்ண முடியாது, கை கால் இதாகிடும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அவங்க சொல்லும் போது சின்ன வயசுக்காரங்க கூட ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசையில அவங்க வந்து கடன் தான் பண்றாங்க. அந்த மாதிரிதான் தெரியுது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சில பேர் செய்றாங்க, இன்னும் ஒரு 10,000 ரூபாய் குறையுதுங்க ஹஜ்ஜுக்கு போறதுங்கிறாங்க.
10,000 சரி யாராவது கொடுத்துட்டாங்கன்னா, இதே ஒரு சாக்கா வச்சிருக்காங்க. வச்சுக்க போறவங்க பிடிச்சுறாங்க. இன்னும் ஒரு எல்லா பணமும் ரெடி பண்ணிட்டு இன்னும் ஒரு 10,000 வருது. இப்படி 10,000 வருது, 10,000 வருது சொல்லி பணத்த ரெடி பண்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் அந்த கடன பட்டு யார்ட்ட கொண்டு குடுக்குறாங்கன்னா, யாரு ஹட்ச் சர்வீஸ்ல பண்றாங்களோ, அதுல யார் சீப்பா குடுக்குறாங்க. இப்படி போய் எண்ணம்லாம் பார்த்து இதுல கொண்டு போய் பணத்த கட்டுறாங்க. அதுலயும் இந்த ஹஜ் சர்வீஸ்ல உள்ளவங்களும் அவங்க வந்து தனக்கு ஒரு லாபம் வரணும். அதனால அந்த லாபத்துக்கு வந்து அவங்க பாடுபடுறாங்க. ஆனா அந்த பாடுபடுற மெத்தட்ல வந்து சரியான ஒரு ஆளை போய் அவங்க ஈடு கொடுக்கும். அவங்கள்ட்ட போய் இவங்க கனெக்ஷன் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ரேட்டு கொஞ்சம் கூடவா இருக்குது. அதனால இவங்க வந்து பிரச்சனையில வந்து சிக்கிக்கிறாங்க. இதுதான் மெயின் காரணம். சரி, இது அப்படி இருக்கட்டும். இப்ப இவருடைய கடனை முடிக்கணும். இந்த கடனை முடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம், இதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஏற்பாடு பண்றாங்க. என்ன பொறுத்த நான் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். இந்த கருத்து ஏற்புடையதா எனக்கு தெரியாது. நானும் ஒரு முஸ்லீம், அவ்வளவுதான். நான் ஜாக்குல இல்ல, எந்த இயக்கத்துல இல்ல. ஒரு முஸ்லீம்கிறதால இன்னும் ஒரு மூமின் இக்குவா. அவர் நம்முடைய சகோதரர். ஏதோ ஒரு 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 கடன்ல மாட்டிட்டாரு. எல்லாரும் நம்ம மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆளை காப்பாத்தனா எப்படி காப்பாற்ற முடியும்னா, அல்லாவுடைய மெத்தட் தான் பெஸ்ட். அது வந்து ரொம்ப லேசான மெத்தடு. அதான் ஜக்காத்து. நம்ம நம்ம பட்சத்துக்கு எவ்வளவு நம்ம பணம் கொடுக்கணும் ஜக்காத்துன்னா, அது ஒரு சின்ன துளி, சிறு துளி பெருவெள்ளம். அவரை கடனை அடைக்க முடியும். இப்ப ஜாக்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கூட்டமைப்பு, அழகான கூட்டமைப்பு. அதுல மாற்றுக்கருத்துல கிட்டத்தட்ட 1000 இல்ல லட்சக்கணக்கான இப்ப இருக்காங்க. இப்ப அதுல ஒரு 10,000 பேர் வச்சுக்கணும். ஒரு 10,000 பேரு அவங்க வந்து இப்ப இவர் கணக்கு சொல்றாரு. எல்லாம் இப்ப 90 லட்சம் கடன் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு 76 லட்சம் தான் கடன் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்ப 76 லட்சம்னாக்கா அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பெரிய கடன். அடுத்து இல்லாம அந்த கடன் அவருக்கு வந்து சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு தடையாவும் நிக்குது. அதே அவங்க சொன்னாங்க. அந்த அதிசயம் அவங்க ரெஃபரன்ஸ் பண்றாங்க. இதை பண்ணிட்டு இவ்வளவு பெரிய பணத்தை வந்து இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் 50,000 கொடுங்க, ஒரு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க அப்படின்னு கேட்கறத விட, இப்ப ஜாக்ல வந்து இவ்வளவு பேர், ஒரு 10,000 பேர், ஒரு சின்ன அமௌண்ட். அவங்க வந்து ஒரு ரேஷியோ, ஒரு 10,000 பேர் அவங்க வந்து தலைக்கு ஒரு 800 ரூபா போட்டாங்கன்னு. ஏன்னா அவர் 76 லட்சங்கிறாரு. 800 ரூபா போட்டா 80 லட்சம் வந்துடும். அவரை கடன் வந்து லேசா முடிஞ்சிடும். ரொம்ப லேசா முடியும். இப்ப இவங்க பெரிய கஷ்டப்பட்டு அதைப்பட்டு இதை படுறதுல ஒரே ஒரு தலைவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, இதே மாதிரி நம்ம கொள்கை சார் கஷ்டத்துல இருக்காரு, இவர் கடனை போக்கணும், அதனால இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய சார்பா உள்ளவங்க எல்லாரும் ஆளுக்கு 750 ரூபா அப்படி போட்டுட்டீங்கன்னாக்கா எல்லாரும் 2 நாள்ல போட்டுருவாங்க. இது ரொம்ப லேசான காசு. போட்டாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் போட்டா போதும். 10,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2,000 3,000 குறைஞ்ச பேர் போட்டா போதும். அது ஒரு பெரிய கணிசமான அமௌண்ட் வந்து அப்புறம் கடன்ல நீக்கிடலாம். அதுக்கு பிறகு இந்த கமிட்டியை கலைக்காம இந்த 10 பேர் செஞ்சு அந்த அம்மா மேல கேஸ கூட்டு அவங்க சுத்தம் மடக்கி அவங்க பணத்தை வாங்கிதான் ஆகணும். ஏன்னா அந்த அம்மா ஏமாத்திட்டாங்கிறாங்க. அது அல்லாஹ் தான் விழிச்சோம். அது அவராச்சு அவங்களாச்சு. அதுல அவங்க ஏமாத்தப்பட்டவனா சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை எப்படியா நம்ம வாங்கினோம், சொத்தை வந்து அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணி கோர்ட்டு மூலியம் வாங்கி அந்த பணத்தை திருப்பி இந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து இப்ப யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல அவங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த பணத்தை வச்சு அவர் பேர்ல இதை ஒரு ட்ரஸ்ட் வச்சு எஜுகேஷன் லெவல்ல ஏதாவது ஒன்று செய்யலாம். இந்த மெத்தடு ஈஸியான மெத்தடுன்னு என்னுடைய கருத்து. இது வந்து எனக்கு மனசு கேட்கல. அதனாலதான் நான் இதை வந்து பதிய வைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த வலைதளத்துல பேசுனது கொஞ்சம் மனசு வந்து உருக்கமான பேச்சா இருக்குது. எல்லாருக்கும் உருக்கமான பேச்சு. சரி, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது இந்த லேசான மெத்தடு இதுதான். இந்த ஜக்காத்துங்கிற ஒரு சின்ன ஒரு இதை நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய இன்றைக்கு எங்க ஒரு 700 ரூபா 750 ரூபா போட்டிருந்தீங்களேன், அவருடைய அக்கௌண்ட் உண்மையில கடன் முடிஞ்சிடும். இது வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து. இது வந்து சரின்னா நீங்க பரிசீலனை பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்ல என்னுடைய சார்பா இந்த 750 நான் போட்டுருவேன். ஏன்னா நம்ம பேசுறது பெருசு இல்லை, நம்மளும் செய்யணும். அதனால இதை விட்டு நீங்க 1 லட்சம் கொடுங்க, நீங்க 50,000 கொடுங்க, ஒரு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை உண்டு பண்றீங்க. அடுத்து இல்லாம யாரெல்லாம் அஜிக்கு போகணும் இவர்கிட்ட பணம் கட்டினாங்களோ அவங்களும் சும்மா இல்லை, அவங்களும் 3 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிடுறாங்க. அந்த பணத்தை எப்படி எடுப்பாங்க? அவங்களும் நம்முடைய சகோதரர்கள் தாங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க பாதிப்பை வந்து நம்மளும் எடுத்தாகணும்.
அப்ப நம்மள கொடுத்தாகணும் எடுத்தாகணுங்கும் போது அவங்கள்ட்ட கஷ்டத்துல நம்ம பங்கு பெறும்போது இவருடைய கடன்ல நம்ம ஈடுபாடு பண்ணும்போது அந்த கடனை முடிச்சிடும். அதனால மற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இனி ஹஜ்ஜுக்கு போறவங்க ஒண்ணு மட்டும் வச்சுங்க, நான் முடிக்கிறதை மட்டும் சொன்னேன். எல்லாரும் பிசினஸ் தான் பண்றாங்க. ஹஜ்ஜை எல்லாம் பிசினஸ் ஆகிட்டாங்க. அதனால இது ஒரு சர்வீஸுங்க, நாங்க அல்லாவுக்கா செய்யறோம்லாம் இதெல்லாம் நம்பாதீங்க. இது முழுக்க முழுக்க சர்வீஸ். அப்ப இது இந்தியாவுடைய சட்டப்படி பாத்தீங்கன்னாக்கா அவங்க தே ஆர் செல்லிங் தேர் சர்வீஸ். அவங்க சர்வீஸ் விற்கிறாங்க. வி ஆர் பையிங் த சர்வீஸ். அவங்களோட சர்வீஸ் நம்ம வாங்குறோம். சர்வீஸ் எவ்வளவு, இந்த விலை கொடுத்து நம்ம சர்வீஸை வாங்கும் போது அதுல தயவுதாச்சுன்னா பார்க்க கூடாது. பிசினஸ் தான். இவங்க நாங்க அஞ்சுக்கா நாங்க இப்படி பண்றோம் அதெல்லாம் நம்பாதுங்க. இதெல்லாம் அல்லாவுக்கா செய்யல, பக்கா பிசினஸ். அப்ப இந்த பிசினஸா பண்ணும்போது நம்மளும் பிசினஸா இருக்க வேண்டியதான். அப்ப நான் கூட அஞ்சுக்கு போகும்போது கூட நானே ஒய்ஃபுக்கு ஒரு ரூம் புக் பண்ணோம். அந்த இடத்துல திருப்பி அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது நல்லா தெரியும். அப்போ திடீர்னு சொல்லுவாங்க, ஏங்க இன்னொரு கப்பல் இருக்காங்க, அவங்க ஒரு 2 நாள் கஷ்டப்படுறாங்க, உங்க ரூம்ல இடம் கொடுங்க, அதனால 2 நாளைக்கு பிறகு நம்ம இது பண்ணிப்போம், அல்லா உங்களுக்கு பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான், அல்லா பரக்கத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் அல்லா கொடுக்க மாட்டான். நமக்கு கிடைக்க ரைட்டை நம்ம வாங்கிடணும். இப்ப இந்த ரைட்ல கொண்டு அந்த இடத்துல கையை வைக்கிறாங்க. இப்ப இது முழுக்க அஞ்சு செய்யறவங்க எல்லாம் நிறைய தப்பு பண்றாங்க. அதனால இந்த தப்புகளை நம்ம என்ன, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கவர்மெண்ட் மூலியமா போங்க. இல்ல பிரைவேட்ல போறோம்னா யாரு சர்டிபிகேட் ஆளோ அவங்கள்ட்ட போங்க. சும்மா இந்த சில்ட்ராலிட்டி எல்லாம் போய் இவங்கள்ட்ட ஒரு 10 பேரை கொடுத்து இந்த ஆளு கொண்டு அந்த ஆள்கிட்ட கொண்டு கொடுக்க, அவரு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் இவரு கமிஷன் கொடுக்க, 10 பேரை கொண்டு போனா 1 லட்சம் கிடைக்கும். இந்த 1 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாம் முதலில்லாத வியாபாரமா இருக்குங்க. முதல் போட்டாதான் தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை செய்து மக்கள்கிட்ட காசை வாங்கி அங்க கொடுத்து இங்க கொடுக்குறேன்னு சொல்லி இதுல இவங்க போய் சிக்கிக்கிறாங்க. இவங்களே போய் சிக்கிக்கிறாங்க. இது தேவையில்லாத கஷ்டம், மன உளைச்சல், எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுது. ஹஜ்ஜுக்கு போனோட ஹஜ்ஜை பாழாக்குறது, அவன்கிட்ட பணத்தை பாழாக்குறது, இதெல்லாம் சரியில்லை. அடுத்தது இயக்கம், எந்த இயக்கமா இருந்தாலும் அவங்க டிக்ளேர் பண்ணினோம். எங்க இயக்கத்தை கொண்டு யார் இந்த இயக்கத்துல இருக்காங்களோ இந்த இயக்கத்தின் பேரால எந்த ஒரு வியாபாரம் செஞ்சாலும் இந்த இயக்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதையும் அடிச்சிடணும். ஏன்னா சில பேர் பேச்சுல இவர் இதுல இருக்காரு, இவர் இயக்கத்துக்கிறார், இதை கொண்டு பறக்கத்து கிடைக்கும், இவர் நல்ல ஆடு அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது ஒரு தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க அந்த சரியான முடிவு, சரியான வியாபாரத்துல இல்ல. இவங்க தன்னை நம்பாம இன்னொருத்தொண்ட கொண்டு காசு கொடுங்க, அவன்கிட்ட கொடுக்கலாம். இதனாலதான் பிரச்சனை வருது. அதனால இதையெல்லாம் கண்ணியத்துக்கு எல்லாம் நல்லடியார்கள் நம்ம சரிப்படுத்திக்கணும். வியாபாரம் பண்றவங்க இந்த ஹஜ்ஜு தெரிஞ்சுக்காரங்களும் சரிப்படுத்திக்கணும். முடிஞ்சா செய்யுங்க, முடியல விட்டுடுங்க. அதை விட்டுட்டு நிறைய பயானம் பண்ணி கொடுத்துவாங்க பணத்தை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எட்டு பண்ணி நமக்கு ஒரு சின்ன காசு கிடைக்குன்னு சொல்லி அதை கொண்டு போய் இன்னொருத்தனை கொடுத்து அவனுக்கு கொடுக்க, இவன் ஏமாத்த, இதெல்லாம் இனி செய்ய வேணாங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கும்போணத்துக்காரர் மாட்டினாரு. அவரு பணம் வசூல் பண்ணி அது நினைச்சு திடீர்னு ஒரு பணம் நமக்கு ஒரு கோடி ரூபா பணம் இருக்குத, இதை 1 மாசம் வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு பெரிய வியாபாரத்தை கொடுத்தா அவன் ஆட்டையை போட்டான். அவ்வளவுதான். அப்படியே ஹஜ்ஜில் உள்ளவங்க எல்லாம் நின்று அவர் தூக்கு போட்டார். எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க, எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. இதெல்லாம் நல்லா செய்ய நல்லாவோட ரெசூல் செய்ய சொன்னாங்களே, காசு இருந்தா போ, உடம்பு நல்லா இருந்தா போ, இதை போட்டு ஒரு கஷ்டமாக்கி அதாக்கி இதாக்கி ஒரு டெம்ப்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்யும் போது தான் தவறான ஒரு வழிகாட்டுதா இருக்குது. இந்த தவறான வழிகாட்டுறதுக்கு ஆளின் பெருமக்கள் ஆகக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த கருத்தை உண்மையில நம்ம அனைவரும் பரிசீலனை பண்ணணும். இது எனக்கு சேர்த்தா சொல்றேன். எல்லாரும் வியாபாரத்துல இருக்கோம், எல்லாரும் கடன் இருக்கோம். கடன் வாங்குறவன் கொடுக்க முடிய சக்தி தான் கடன் வாங்காதீங்க. எல்லாம் தெளிவா சொல்றான். கடனுங்கிற அத்தியாயம் இருக்குது குர்ஆன்ல. இருக்கிற அல்பக்ராலே பெரிய வசனம் கடன் தான். அந்த கடனை படிச்சு பாருங்க. எப்படி கடன் வாங்கணும், எப்படி கடனை கொடுக்கணும், கடன் கொடுக்கலன்னா உன் நிலைமை என்ன, பொருளை கொடுத்தா கடன் வாங்கணும், அந்த பொருளை வச்சுதான் கடன் வாங்கணும், எல்லாமே நல்லா சொல்லலாம். அப்போ படிச்சவங்கயே இதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப குர்ஆன்ல இந்த கடன்கிற வசனத்தை பாருங்க, வியாபாரங்கிற வசனத்தை பாருங்க. இதை படிச்சா போதுங்க. நாம ஓரளவு தவறான வழியில் இருந்தா கூட நேரான வழியில வரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு தெளிவுரை குர்ஆனை கொடுத்திருக்கான். இதை ஃபாலோ பண்ணும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு நிறைய செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.